ஹாய் ஹலோ வெல்கம் டு டூ தமிழாஸ் சேனல். ட்ரேடிங்கில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி சூப்பராக ட்ரேடிங் போயிட்டே இருக்கும். திடீர்னு என்ன பண்ணும், பேக் டு பேக் லாஸ் அடிக்கும், நம்மளோட கேபிட்டல் ட்ரா டவுன் ஆரம்பிக்கும். இப்போ தான் சைக்காலஜி பெறல ஆரம்பிக்கும். இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு கிருபாகர ராஜேந்திரன் சூப்பராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு. வாங்க ஷேர் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது நம்ம எக்ஸாம் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் வச்சுக்கோங்க. 100 கொஸ்டின் இருக்க ஒரு எக்ஸாம், ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எக்ஸாம் ஹாலுக்கு போவீங்க, கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, கடன்னு உங்களுக்கு தெரிஞ்செல்லாம் எழுதுவீங்க, எக்ஸாம் முடிச்சிருவீங்க, பேப்பரை மிஸ் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவீங்க, ஓகேங்களா? உடனே திருத்த மாட்டாங்க இல்லையா, ஒரு வாரம் கழிச்சு திருத்தி கையில் கொடுப்பாங்க. 100க்கு ஒரு 90 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக எழுதுறீங்க, 10 கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்க, அப்போ 90 மார்க் இந்தாப்பா அப்படி சொல்லிட்டு கையில் கொடுப்பாங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், பரவாயில்லையே நம்ம நல்லா படித்து நல்லா எழுதி நல்லா பாஸ் ஆகிட்டுமேன்ட்டு. இப்போது அதே எக்ஸாம் ஆனால் ரூல்ஸ் மட்டும் கொஞ்சம் உல்ட்டாவாக மாத்திரம்னு வச்சிங்களேன். அதே 100 கொஸ்டின் 100 எக்ஸாம், அதே எக்ஸாம் 100 கொஸ்டின். ஆனால் ஒரே ஒரு சேஞ்சஸ் என்னென்னா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் எழுதின உடனே தப்பாக ரைட்டானு அந்த இடத்துக்கு வந்து இமீடியட்டாக கரெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதின உடனே தப்புனா வந்து தப்பு போட்டுருவாங்க. அப்புறம் தான் நீங்கள் ரெண்டாவது கொஸ்டின் எழுதணும். ரெண்டாவது கொஸ்டின் எழுதின உடனே ரைட்னா ரைட்டு போடுவாங்க. இப்போ என்ன ஆகும், உங்களோட திறமையை இமீடியட்டாக எவாலுவேட் பண்ணி அங்கேயே ரிசல்ட்டை சொல்லிடுறாங்க. சப்போஸ் நீங்கள் தொடர்ந்து ரைட்டாக எழுதிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஃபஸ்ட் கொஸ்டின் எழுதுறீங்க தப்பாயிடுது, செகண்ட் கொஸ்டின் எழுதுறீங்க தப்பாயிடுது, தேர்ட் கொஸ்டின் எழுதுறீங்க தப்பாயிடுது, ஒரு 5 கொஸ்டின் தொடர்ந்து தப்பாக எழுதிட்டீங்கன்னா 6வது கொஸ்டின் நீங்கள் எழுத மாட்டீங்க. உங்களை நீங்களே செல்ஃப் டவுட் பட ஆரம்பிச்சிருவீங்க. நான் கரெக்டாக தான் படிச்சேனா, நான்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் தானா, நான் படிக்கிற பையன் தானான்ற டவுட் வந்துடும். இது தாங்க ட்ரேடிங்கில் நடக்குது. ட்ரேடிங்கில் எப்படின்னா, ஒவ்வொரு ட்ரேட் எடுக்கும் போதும் அதுக்கான ரிசல்ட் இமீடியட்டாக நமக்கு தெரியுது. ப்ராஃபிட்டா லாஸா, அந்த ட்ரேடு சக்ஸஸா இல்லையா. ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இமீடியட்டாக எவாலுவேட் பண்ணி மார்க்கெட் அப்பயே உங்களுக்கு ரிசல்ட்டை சொல்லிடுது. இதுதான் இங்கே பிரச்சனையே. நீங்கள் தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணும்போது பிரச்சனை கிடையாது. தொடர்ந்து ஒரு 3 ட்ரேடு 4 ட்ரேடு லாஸ் பண்ணும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதே டவுட் உங்களுக்கு வந்துடும். நான் கரெக்டான ட்ரேடர் தானா, என் ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் தானா, இல்லை ட்ரேடிங் பண்ணுறேன்னு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கேனா, என்னையே நான் ஏமாற்றிக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரா டவுனை ஃபேஸ் பண்ண முடியாமல் நீங்கள் வந்து தவிப்பீங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாமல் ஓவராலாக கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும்போது அவர் சந்தோஷப்பட்டார். ஆனால் அதே ஸ்டூடெண்ட்ஸ் தான், அதே படிக்கிற பையன் தான், இமீடியட்டாக எவாலுவேட் பண்ணி ரிசல்ட்டை கண்ணில் பார்க்கும்போது சைக்காலஜி டிப்ரெஸ் ஆகுது. இதே தான் ட்ரேடிங்கில் நடக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஓவராலாக ஒரு ட்ரேடுக்கும் நான் பர்ஃபார்மன்ஸ் வந்து சக்ஸஸாக ஃபெயிலியராக நான் பார்க்காம, என்னோட ஓவரால் பிஎன்எல் மந்த் எண்டில் நான் வந்து க்ரீனில் இருக்கேனா, என்னோட வின்னிங் ரேஷியோ எவ்வளோ, நான் எடுத்த 100 ட்ரேடுக்கு என்னோட பர்சன்டேஜ் வின்னிங் எவ்வளோ இருக்குது, ப்ராஃபிட்டில் இருக்கனா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி வந்து டிப்ரெஸ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேடை எவாலுவேட் பண்ணுறதை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு உங்களோட மந்த் எண்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ எவாலுவேஷன் பண்ணி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை ரீக்ரியேட் பண்ணுங்கள், இல்லை மாடிஃபை பண்ணுங்கள். யூ வில் நாட் கெட் டிசப்பாயிண்ட்.